ஜீவா நடிப்பில் அடுத்து வெளியாக போகிற திரைப்படம் தான் ஜாலியாக இருந்த ஒருத்தன். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டைரக்டர் எம் ராஜேஷ், அதாவது ஒரு கல் ஒரு கண்ணாடி பாசன் கிருபாஸ்கரன் இந்த திரைப்படத்தில் எடுத்த டைரக்டர் தான் எம் ராஜேஷ். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தலைவர் தம்பி தலைமையில்னு ஒரு படம் ஜீவா பண்ணியிருந்தார். அந்த படம் சூப்பர் டூப்பராகவே ஒன்றுச்சு. அதுக்கப்புறமா அவர் இந்த திரைப்படம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சூரி அவர்கள் நடிப்பில் மண்டாடி திரைப்படம் வர செப்டம்பர் 10 திரைக்கு வர இருக்குது. அதோட அந்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடக்க போகுது. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஆர்ஜே பாலாஜி, வெற்றிமாறன் இவங்களாம் வந்து கலந்துக்க போகிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான். நம்ம பியூட்டிஃபுல் கப்புள் விஜய் தேவர்கொண்டா அண்ட் ராஷ்மிகா சேர்ந்து நடிக்கிற திரைப்படம் தான் ரணபலி. இந்த திரைப்படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இப்போ சொல்லிட்டாங்க. 16/10/2026, அதாவது அக்டோபர் 16 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி தான் தனுஷோட ஓமும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயில் 2வும் வர இருக்குது. அதே நாளில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிறத. நம்ம தலைவரோட தர்மன் திரைப்படம் ஒரு அக்டோபர் எண்டுக்குள்ளேயே மொத்த ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம் அஸ்வின் மாரிமுத்து. ஏன்னா அதுக்கு அடுத்த படமாக எஸ்டிஆர் வச்சு ஒரு ஃபிலிம் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாரு. இதை முடித்த கையோடு ஸ்ட்ரைட்டாக அதில் போய் ஜாயின் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. அதனால் அடுத்த இந்த ஷெட்யூலோட அக்டோபர் எண்டுக்குள்ளே சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு டீமுக்குள்ளே பிளான் பண்ணியிருக்காங்க. இதுபோல் சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.